ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்டு செய்முறையில் கேசரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நெய்யும் கம்மியாக சேர்த்து திகட்டாத, எவ்வளோ சாப்பிட்டாலும் திகட்டாத மாதிரி நம்ம இன்றைக்கி கேசரி செய்ய போகிறோம். வாங்க அது எப்படின்றத வீடியோவில் போய் பார்க்கலாம். என்னோடய ஸ்டைலில் அந்த செய்கிற அந்த கேசரிக்கு முதல்ல நம்ம முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துடலாம். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நான் எடுத்துருக்கிற முந்திரியும் திராட்சையும் நெய்யில் முதல்ல பொரித்து எடுத்துடலாம். முந்திரி நல்லா செவந்து வரணும், திராட்சை நல்லா உப்பலாகி வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டு எடுத்துக்கணும். முந்திரியும் திராட்சை நல்லா வறுபட்டு வந்துச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நான் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். கூடவே அதே அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு சின்ன டம்ளர் எடுத்து அந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இந்த ரவையை நல்லா அந்த நெய்யில் நல்லா வறுத்து விட்டுடணும். ரவை நல்லா வறுபட்டு நல்லா ஒரு லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் வரும், நல்லா வாசனையாக இருக்கும். அது வரைக்கும் இதை நம்ம வறுத்து விட்டுடணும். அடுப்பை ரொம்ப ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். லேசாக ரவையோட கலர் மாறி வந்துருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நான் வறுத்து எடுத்துக்கேன். அடுத்து நல்லா கை பொறுக்கிற சூடு இருக்கிற தண்ணி இதில் சேர்க்கணும். 1 பங்கு ரவைக்கு 3 பங்கு தண்ணி சேர்த்துக்கணும். நான் 2 பங்கு ரவை எடுத்துருக்கிறேன். நான் 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இதுலேயே பார்த்தீங்கன்னா ரவையோட அளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் பாருங்கள். அதுக்கு ஒரு 2.5 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். நான் எடுத்துருக்கிற ரவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. அதனால் இதில் நான் 6 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுணும். கட்டிப்படாது, நம்ம நெய்யிலேயே ரவையை வறுத்து விட்டதால் கட்டிப்படாது. அதனால் நம்ம இந்த தண்ணியில் நல்லா கலந்து விட்டுடலாம். ரவை நல்லா வெந்து வர வரைக்கும் கலந்து விடணும். இதில் 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு நான் குங்குமப்பூ எடுத்து தண்ணியில் கரைச்சி சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலருக்கு பதிலாக நான் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடணும். ரவை நல்லா வேகணும். அது வரைக்கும் நம்ம இதை கலந்து விட்டுட்டு இருக்கணும். ரவை நல்லா வெந்து நல்லா திக்காக வர வரைக்கும் நல்லா கலந்து விடணும். இப்போ ரவை நல்லா வெந்து வந்திருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காகவும் இருக்குது, கொஞ்சம் கூட கட்டிப்படாமல் இருக்குது பாருங்கள். நம்ம எப்பயுமே கேசரி செய்யும்போது ரவை நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம சர்க்கரை சேர்க்கணும். இந்த அளவுக்கு ரவை நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை பார்த்தீங்கன்னா நான் 2 டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்துருக்கிறேன். அதுக்கு நான் 3 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் சர்க்கரையே சேர்த்து கேசரி செஞ்சாலே இனிப்பாக தான் இருக்கும். 3 டம்ளர் செய்யும்போது இன்னும் கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வரலட்சுமி நோம்புக்காக நான் செஞ்சுருக்கிற இந்த கேசரி அதனால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கிறேன். நெய் கொஞ்சம் இதில் கம்மியாக தான் ஊற்றி இந்த கேசரி செஞ்சுருக்கிறேன். இப்போ சர்க்கரை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுணும். சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி நல்லா கொஞ்சம் கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் நம்ம இதெல்லாம் கலந்து விட்டுட்டே இருக்கணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா மெல்ட் ஆகி வந்துடுச்சு. இப்போ மறுபடியும் இது திக்காக வர வரைக்கும் நம்ம இதை கலந்து விடணும். நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் செஞ்ச இந்த கேசரி பார்த்திங்கன்னா அளவாக தாங்க நெய் சேர்த்துருக்கேன். நெய் ரொம்ப சேர்க்கலை. நம்ம எடுத்து சாப்பிட்டோன்னா திகட்டக்கூடாதுன்றதுக்காக நான் அளவாக தான் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ இந்தளவுக்கு திக்காக இருக்குது. மறுபடியும் இன்னும் கொஞ்சம் திக்காக வரணும். அந்தளவுக்கு நம்ம மறுபடியும் கலந்து விடணும். இப்போ ஓரளவு திக்காக வந்திருக்குது. இப்போ நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நான் மறுபடியும் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்துட்டு இதில் வறுத்த முந்திரி திராட்சை சேர்த்துடலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மறுபடியும் 1 நிமிஷம் போல் மறுபடியும் கலந்து விடணும். இது ஆறுனா நல்லா திக்காக வந்துடும். அதனால் நான் இந்த அளவுக்கு இது இருக்கும்போதே இதில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுடணும்.
இது நான் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக நான் நிறைய செஞ்சுருக்கேன். இதை பிளேட்டில் ஊற்றி ஆற வச்சு நல்லா பீஸ் போட்டு எல்லாருக்கும் ஒரு பீஸ் வைக்கும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு எல்லாம் சொன்னாங்க. ரொம்ப திகட்டலை, இனிப்பு சரியாக இருந்துச்சு, எண்ணெயும் ரொம்ப அதிகமாக இல்லை, திட்டமாக இருந்தது சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ சரியான அளவுக்கு வந்திருக்குது. இப்போ இதை நம்ம பிளேட்டில் ஊற்றிடலாம். நெய் தடவைனா பிளேட்டில் இதை நான் ஊற்றிட்டேன். இது நல்லா ஆறுந்தும் துண்டு போட்டு சாப்பிட்டாங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோதாங்க, என்னோடய செய்முறையில் வரலட்சுமி நோம்புக்காக நான் செஞ்சுருந்தேன் இந்த கேசரி ரெசிபி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.